ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் பன்னு இருக்கா? உடனே வந்து இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்க. பன்னை வச்சு சூப்பரான டேஸ்டான சுவையான மதுரை பன்னு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பன்னை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கின்னு வெண்ணெய் ஊற்றிட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம காய்ச்சின பால் எடுத்து அதில் மேலே ஊற்றிக்கினே இருந்தோம்னா பன்னு வந்து சாஃப்டாக ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக டேஸ்ட்டாக அது மேலே சர்க்கரை போட்டோன்னா ஒரு பன்னு ஃபஸ்ட்டு போட்டோம். அப்புறம் வந்து பத்தாதுன்ட்டு கடாய் ஃபுல்லாக பன்னு 3 பன்னு போட்டு பாலை நல்லா ஊற்றி அப்படியே வந்து சுண்டட்டுன்னு எடுத்து சாப்பிட்டா அப்பா 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 சூப்பர் டேஸ்ட்டாக சுவையாக இருந்ததுப்பா. நீங்களும் வந்து இந்தமாரி செஞ்சுருக்கீங்களா அப்படின்ட்டு மறக்காமல் சொல்லுங்கப்பா. உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த பால்கோவா டேஸ்ட்டு மாதிரி இருந்தது. நல்லா சாப்பிட்டு சூப்பராக இருந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி வந்தது சொல்லுங்கள். பாய் பாய். துண்டு நல்லா இல்லைன்றா பாரு என் பொண்ணு. வயசு நக்கிட்டு நல்லாவே இல்லையா சொல்லுவார்ல, இட்லி நல்லா இருந்தால் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாட்டி. அதனால் ஒரு அடுக்கு இட்லி சாப்பிட்டு நல்லாவே இல்லை. நான் அதுமாரி என் பொண்ணு எல்லா பண்ணியும் தின்னுபிட்டு இட்லியே நல்லா இல்லைன்ற மாரி என் பண்ணே நல்லா இல்லைன்ட்டான் போட்டு